ஹாய் டியர்ஸ், மேரேஜுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிற கியூட்டிஸா நீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பிரைட்ஸ் மேக்கப் என்கொயரி வரும்போது ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணி மேக்கப் கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியுமா நார்மல் மேக்கப்போ இல்லைனா சிம்பிள் மேக்கப்போ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்னு. இன்னைக்கு நான் ஒரு ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணி பண்ற மேக்கப்புக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சூட் ஆகுறது மாதிரி ஒரு லென்ஸ் வச்சுட்டு ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்காக கிளென்சிங் டோனிங் பண்ணுவோம். ஐ மேக்கப் முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் பிரைமர்னு ஸ்கின் கேர் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கரெக்ஷன்ல இருந்து ப்ராப்பரா கலர் கரெக்ஷன் அண்ட் பவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப்னு குவான்டிட்டி மாறாது. நெக்ஸ்ட் ஐப்ரோ ஐலைனர் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டு லேஷ் வச்சு மஸ்காரா அப்ளை பண்ணி காண்டோர் கலர் லிஃப்டிங் பிளஷ் ஹைலைட்டிங் லிப்ஸ்டிக் பேக்கிங் ப்ராசஸ் செட்டிங் ஸ்ப்ரே வரைக்கும் ப்ராப்பரா எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு பண்ற ஹேர் ஸ்டைல் கூட ஹேரை ட்ரிம் பண்ணி அவங்களுக்குன்னு பண்ற கேர்ல இருந்து ஃப்ளவர் வரைக்கும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். நார்மலா என்ன மேக்கப் பண்ணாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் பண்ற மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும் மேக்கப் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் தான் இது. சிம்பிள் மேக்கப் தானே, இவ்வளவு அமௌண்டானு. நாங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு காம்பேக்ட் போட்டுட்டு வரல. ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணி 8 மணி நேரம் இந்த மேக்கப் நிக்கும்னு கேரண்டி கொடுத்துட்டு தான் வரும். எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்ச ஒர்க். இவங்களுக்கு பண்ண மேக்கப் நேச்சுரலா அவங்க ஸ்கின்லே க்ளோவா மட்டும் தெரிகிறது மாதிரி பண்ணியிருந்தோம். இதுக்காக எந்த ஸ்டெப்பையும் நாங்க ஸ்கிப் பண்ணல, எந்த ப்ராடக்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப அழகா பண்ண ஒர்க் இது.